நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம் இன்னைக்கு வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, பூமியில் வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கும், அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். நம்ம இயற்கைக்கு மதிப்பு கொடுத்து நடந்தாதான் இயற்கையும் மனித இனத்தை மதிக்கும். ஆனால் நம்ம சுயநலமாக நடந்துக்கிட்டோம்னா அதன் பாதிப்பை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். மரம் வளர்க்கணும், அப்போதான் இயற்கையை பாதுகாக்க முடியும், பூமியை வெப்பத்திலிருந்து காக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எத்தனை பேர் மரம் வளர்க்குறத நம்ம முயற்சி செஞ்சு அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கோம்? எல்லாராலையும் மரம் நட முடியலைன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற மரத்தை வெட்டாமையாவது இருக்கணும். இருக்கிற மரங்களை நம்ம முடிந்த அளவு பாதுகாக்கணும். எந்த ஒரு முயற்சியும் நம்ம எடுக்கிறதில்ல. இயற்கைக்கு எதிராக மனிதன் செயல்படும் பொழுது இயற்கையும் மனிதனுக்கு எதிராக மாறும் காலம் வரும். இப்பவே இவ்வளவு வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 அல்லது 10 வருடங்கள் கழித்து இந்த பூமியின் வெப்பநிலை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நம்ம நிலைமையே இப்படி இருந்தா சிறு குழந்தைகள், வயதானவர்கள், உடல் நல குறைவால பாதிக்கப்பட்டவங்க, விலங்குகள், இவங்களுடைய நிலைமையை நம்ம கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும். காலநிலை சீரா இல்லாம ரொம்பவுமே அதிகரிச்சு காணப்படுது. கோடை காலத்துல வெப்பம் ரொம்ப அதிகமாகவும் மழைக்காலங்கள்ல அளவுக்கு அதிகமான மழை பெய்யறதும் நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம். கோடை காலம் முடிஞ்சு அடுத்து வர்ற மழை காலங்கள்ல அளவுக்கு அதிகமான மழை பெய்து வெள்ளம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இயற்கைக்கு மதிப்பு கொடுக்கணும், அப்போதுதான் இயற்கையும் நம்மை பாதுகாக்கும். முடிந்த அளவு, உங்களால முடிஞ்ச அளவு மரங்களை நடுங்க. இந்த பூமியை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி மரங்கள் நடுறதுதான். முடிந்த அளவு மரங்கள் நடுங்க. ஒருத்தர் ஒரு மரத்தை நட்டோம்னாலே எவ்வளவோ 1000 லட்சக்கணக்கான மரங்கள் இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரண் மாதிரி இந்த மரங்கள் நமக்கு உதவும். மரங்கள் வளர்ப்போம், இயற்கையை காப்போம். நம சிவாய.